உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து இதுக்கு தகுதிகள் என்னென்ன, நீங்கள் எவ்வளவு சொந்தமாக பணம் போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். நீங்கள் ஒரு தனி நபராகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் நிறுவனமாகவோ மகளிர் சுய உதவி குழு மூலியமாகவோ என்னவா வேணால் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிற தொழிலை பெருசு பண்ணுறதுக்கும் புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. முதலீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ப்ராஜெக்ட் தொகையில் வெறும் 10% உங்கள் கையிலேருந்து போட்டால் மட்டுமே போதும். மிச்சம் 90% வங்கியே கடனாக கொடுத்துடணும். அதாவது 35% அரசு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க. ரிமைனிங்கை வந்து நீங்கள் வந்து லோன் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. சரி, இந்த திட்டத்தில் லோன் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று, ஸோ உங்களுடைய பிராண்டுக்கு FSSAI லைசன்ஸ் இருக்கிறது எப்படின்னும் லேப் டெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இவங்களே உதவி செஞ்சுருவாங்க. இன்னொன்று, உங்களுடைய ப்ராடக்டை பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணுறதுக்காக பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறதுக்கு 50% வரைக்கும் பிரிண்டிங் அண்டு மார்க்கெட்டிங் நிதி உதவி செய்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா PMFME அப்படிங்கிற அந்த போர்ட்டலுக்கு போய் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொழிலோட திட்ட அறிக்கைங்க. இதுக்கு இந்த திட்ட அறிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே செஞ்சு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்டு உதயம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நாமளே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து பேங்க்கில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்போ உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாமளே கைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கீழே நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, எந்த தொழில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அதை சார்ந்து உங்களுக்கு நான் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய புது பிஸ்னஸை ஆரம்பிச்சுக்கலாங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் அதாவது சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு புதிய உணவு தொழில் தொடங்க போகிறீங்க. உதாரணமாக இட்லி மாவு, தோசை மாவு, மசாலா பொடி, பேக்கரி இல்லைன்னா செக் எண்ணெய் ஆட்டுறது இது மாதிரியான பிஸ்னஸ்ஸு ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாவே நீங்கள் PMFME அப்படின்னு ஒரு திட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதில் பல குழப்பங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. என்னென்னா இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 1,40,000 ரூபாய் தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 10 லட்ச ரூபா வரைக்கும் மானியமாகவே பெற முடியும். மானியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சப்சிடிங்க. அதாவது அரசாங்கம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணம் தான் வந்து மானியம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் உண்மையாலுமே PMFME திட்டத்தில் என்னென்ன தொழிலுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக PMFME அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவோம். மத்திய அரசோட ஆத்ம நிர்பர் பாரத் தொலைநோக்கு பார்வையின் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான் இந்த PMFME திட்டம். நம்ம ஊரில் சின்னதாக உணவு தொழில் செய்கிறவங்க, அதாவது அன்ஆர்கனைஸ்டு இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமே. இந்த திட்டத்தில் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா நீங்கள் வாங்குகிற கடனுக்கு அரசாங்கம் 35% மானியமானது நேரடியாக கொடுத்துருவாங்க. இப்போ பல பேருக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய சந்தேகம் என்னன்னா, சார் PMFME திட்டத்தில் வெறும் 1,40,000 ரூபாய் தான் மானியமாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கு விளக்கத்தை கொடுக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கீங்க. உண்மையாலுமே PMFME திட்டத்தில் நீங்கள் 4 லட்ச ரூபா நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு சின்ன மாவு வைக்கிறதுக்காக ஒரு 4 லட்ச ரூபா வாங்குறீங்க, அல்லது ஒரு ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அதில் 35% அப்படின்னு கணக்கு போட்டோம்னா சரியாக 1,40,000 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் 4 லட்ச
லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு எனக்கு 1,40,000 ரூபாய் தான் பணம் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காருங்க. அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மொத்த தொகையே இவ்வளோதானா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து குழம்பி இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 35% மானியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ விதிமுறை என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் ஒரு தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச மானியம் வரம்பு எவ்வளோன்னா 10 லட்சம் ரூபாங்க. அதாவது நீங்கள் 25 லட்சம் அல்லது 30 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஷின்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 35% மானியம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியமே கிடைச்சிரும். அதாவது இந்த தொழிலில், அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் 30 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் லோன் தருவாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேர்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு. அதாவது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதாங்க இந்த திட்டத்துடைய நோக்கம். அல்லது பதப்படுத்தப்பட்ட மற்றும் பேக்கிங் உணவுகளையும் நீங்கள் இதில் வந்து தயாரிச்சுக்கலாம். நீங்கள் உதாரணமாக சொல்கிறோம் பாருங்கள், இட்லி தோசை மாவு தயாரித்து அதை பேட்டர் பிஸ்னஸாக பண்ணுறது, இல்லைன்னா பேக்கரி பொருட்களான பிஸ்கெட்டு, கேக்கு, ப்ரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தயாரித்து விற்பனை செய்வது, இல்லைன்னா மசாலா பொடிகளான ஊறுகாய், தொக்கு வகைகள், அதுக்கப்புறம் தேவையான வீட்டுக்கு தேவையான அந்த மசாலா வகைகள் இது எல்லாத்தையும் தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செக் எண்ணெய்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் இதெல்லாம் செக்கில் போட்டு ஆட்டி எடுத்து விற்பனை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்குறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கும் தேவையான கடனும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா சிப்ஸு, முறுக்கு, ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் தயாரித்து விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த லோன் எலிஜிபிளுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பொருட்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழகத்தில் பால் பொருட்களுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு. அதில் நெய், பன்னீர் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தோட ODOP, அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி ஏதாச்சும் உங்கள் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு அப்படின்னு வந்து அரசாங்கம் அறிவிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை கூட நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் தயாரித்து நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து இதுக்கு தகுதிகள் என்னென்ன, நீங்கள் எவ்வளவு சொந்தமாக பணம் போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். நீங்கள் ஒரு தனி நபராகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் நிறுவனமாகவோ மகளிர் சுய உதவி குழு மூலியமாகவோ என்னவா வேணால் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிற தொழிலை பெருசு பண்ணுறதுக்கும் புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. முதலீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ப்ராஜெக்ட் தொகையில் வெறும் 10% உங்கள் கையிலேருந்து போட்டால் மட்டுமே போதும். மிச்சம் 90% வங்கியே கடனாக கொடுத்துடும். அதாவது 35% அரசு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க. ரிமைனிங்கை வந்து நீங்கள் வந்து லோன் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. சரி, இந்த திட்டத்தில் லோன் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று, ஸோ உங்களுடைய பிராண்டுக்கு FSSAI லைசன்ஸ் இருக்கிறது எப்படின்னும் லேப் டெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இவங்களே உதவி செஞ்சுருவாங்க. இன்னொன்று, உங்களுடைய ப்ராடக்டை பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணுறதுக்காக